அன்பான இறைமக்களே மற்றும் தமிழ் நெஞ்சங்களே, இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் வரலாற்றுப் பக்கம் மரணத்தின் நிழலாடும் பள்ளத்தாக்கிலும் விசுவாச கொடியை ஏற்றி வைத்த ஒரு மாபெரும் விசுவாச வீரனின் கதை. பயத்தை விட விசுவாசம் பெரியது என்பதை தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியிலும் நிரூபித்துக் காட்டிய ஜான் ஜி. அறிமுகம்: அஞ்சாத நெஞ்சமும் அழைப்பின் தரிசனமும். 1824ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டின் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் ஜான் பேட்டன். சிறு வயது முதலே தேவபயமும் முழங்கால் ஜெபமும் நிறைந்த ஒரு பக்திவிருத்தியுள்ள குடும்ப சூழலில் அவர் வளர்ந்தார். அக்காலத்தில் தென் பசிபிக் கடலில் அமைந்திருந்த நியூ ஹெப்ரைட்ஸ் தீவுகளைப் பற்றி உலகமே பேச நடுங்கியது. காரணம், அங்கு வாழ்ந்த பழங்குடியினர் மனிதர்களைக் கொன்று தின்னும் கேனிபல்ஸ் கொடூரமான பழக்கம் கொண்டவர்களாக இருந்தனர். அங்கு சென்றால் உன்னை உயிரோடு சாப்பிட விடுவார்கள் என்று பலரும் எச்சரித்தபோதும் ஜான் பேட்டனின் உள்ளத்தில் இருந்த சுவிசேஷ தீ அணையவில்லை. எனக்கு மரணம் நேரிட்டாலும் பரவாயில்லை, அழியும் அந்த ஆன்மாக்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிப்பதே என் லட்சியம் என்று முழங்கிவிட்டு 1858இல் தன் இளம் மனைவியோடு அந்த தீவை நோக்கி புறப்பட்டார். சோதனைகளின் சூறாவளி, அஸ்திவாரம் அசைந்த தருணம். அங்கு அவர் கால் பதித்த சில மாதங்களிலேயே சோதனை புயல் மிக கொடூரமாக வீசியது. அந்த தீவின் தட்பவெப்பநிலை ஒத்துக்கொள்ளாமல் அவரது அன்பு மனைவி மேரி கடுமையான காய்ச்சலால் மரித்துப் போனார். அந்த துயரம் ஆறுவதற்குள் புதிதாக பிறந்த அவரது ஆண் குழந்தையும் சில வாரங்களில் இறந்தது. சுற்றிலும் மனிதர்களை வேட்டையாடும் பழங்குடியினர், கைகளில் ஆயுதங்களோடு அச்சுறுத்தும் எதிரிகள், உடம்பை வாட்டும் நோய், மனதிலோ மனைவியையும் குழந்தையையும் இழந்த தீராத வடு. அன்பானவர்களே, கற்பனை செய்து பாருங்கள். அந்நிய தேசத்தில் தன் கைகளினாலேயே தன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் கல்லறை தோண்டிய அந்த மிஷனரியின் உள்ளம் எப்படி உடைந்திருக்கும்? ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. கல்லறையின் அருகிலேயே மண்டியிட்டு, ஆண்டவரே, என் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன், ஆனால் உமது பணியை நான் கைவிட மாட்டேன் என்று கண்ணீரோடு அர்ப்பணித்தார். அதிசய பாதுகாப்பு. விடைதெரியா அந்த மர்ம இரவின் ரகசியம். பழங்குடியினரின் அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகமானது. ஒருமுறை ஜான் பேட்டனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆயுதமேந்திய நூற்றுக்கணக்கான பழங்குடியினர் இரவோடு இரவாக அவரது வீட்டை சூழ்ந்து கொண்டனர். வெளியே மரண ஓலம், உள்ளே ஜான் பேட்டன் தன் வேதாகமத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு விடிய விடிய முழங்காலிட்டு ஜெபித்தார். விடிந்தால் மரணம் நிச்சயம் என்று காத்திருந்த வேளையில் விசித்திரமாக அதிகாலையில் அந்த பழங்குடியினர் அனைவரும் ஒன்றும் செய்யாமல் கலைந்து சென்றனர். பல வருடங்கள் உருண்டோடின. ஜான் பேட்டனின் அன்பினாலும் தொடர் ஊழியத்தினாலும் அந்த பழங்குடியினரின் தலைவன் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஒருநாள் பேட்டன் அவனிடம், அன்று ஒரு இரவு என் வீட்டை சூழ்ந்து கொண்டு ஏன் எங்களை ஒன்றும் செய்யாமல் அப்படியே திரும்பிப் போனீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த தலைவன் ஆச்சரியத்தோடு சொன்னான், ஐயா, நாங்கள் உங்களை கொல்லத்தான் வந்தோம். ஆனால் உங்கள் வீட்டைச் சுற்றிலும் கைகளில் பளபளக்கும் பட்டயங்களை ஏந்தியபடி வெள்ளை ஆடையணிந்த நூற்றுக்கணக்கான மாபெரும் வீரர்கள் காவலுக்கு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களைக் கண்டு பயந்துதான் நாங்கள் ஓடிவிட்டோம். அன்று உங்களை காவல் காத்தது யார்? அப்போதுதான் பேட்டன் உணர்ந்தார், அன்று இரவே பரலோகத்தின் தேவதூதர்களின் சேனையை அனுப்பி தேவன் தன்னை அரணாக காத்திருந்தார் என்ற உண்மையை. கர்த்தருக்குப் பயந்தவர்களைச் சுற்றி அவருடைய தூதன் பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7 என்ற வார்த்தை அங்கு நிஜமானது. கண்ணீரின் விதை, கம்பீரமான அறுவடை. அவரது விடாமுயற்சி, தியாகம் மற்றும் ஜெபத்தின் விளைவாக அந்த தீவுகளில் ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சி வெடித்தது. 1. இருள் அகன்றது. மனிதர்களைக் கொன்று தின்ற அநாகரிக மக்கள் இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டு சாதுக்களாக மாறினர். 2. கல்வி மற்றும் மருத்துவம். அந்த மக்களுக்கு எழுத்துக்களை கற்றுக் கொடுத்து பள்ளிக்கூடங்களையும் அடிப்படை சுகாதார நிலையங்களையும் நிறுவினார். 3. வேதாகம மொழிபெயர்ப்பு. அவர்களின் மொழியை கற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை அவர்களின் சொந்த மொழியிலேயே மொழிபெயர்த்து அச்சிட்டு வழங்கினார். அவர் ஊழியத்தை முடிக்கும்போது பாடல்களும் தேவாலயங்களின் மணிகளுமே ஒலித்தன. நிறைவுரை: நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். அன்பானவர்களே, ஜான் ஜி. பேட்டனின் இந்த உன்னத வாழ்க்கை வரலாறு நமக்கு 3 முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது. முதலாவதாக, பயத்தை விட விசுவாசம் பெரியது. உலகமே உங்களை பயமுறுத்தினாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்புங்கள். இரண்டாவதாக, ஜெபத்தின் வல்லமை. மனித ஆயுதங்களை விட கண்ணீரோடு ஏறெடுக்கப்படும் முழங்கால் ஜெபமே சத்துருவின் கோட்டைகளை தகர்க்கும். மூன்றாவதாக, அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதன். தேவனின் கைகளில் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே ஒரு மனிதனால் ஒரு ஒட்டுமொத்த தேசத்தையே, அதன் கலாச்சாரத்தையே மாற்றி அமைக்க முடியும். நாமும் நம் வாழ்வில் வரும் சோதனைகளைக் கண்டு பின்வாங்காமல் ஜான் பேட்டனைப் போல விசுவாசப் பாதையில் உறுதியோடு முன்னேறிச் செல்வோம். மற்றொரு வாழ்க்கை வரலாற்றுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.